la! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு, அவர் என்னெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு சொல்ல வராரு அவரோட செய்கை மூலமாக அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று பண்ணுவார். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் வேறு மாதிரி வரும். டிமானிட்டைசேஷன் வந்த உடனே அது சரியில்லைங்கிறத ரொம்ப சூசகமாக சொன்ன ஒரே நடிகர் விஜய் தான். ரஜினிலேருந்து கமல்லேருந்து அடித்த சொம்பு இருக்குது தெரியும். ஆனால் விஜய் பீட்டாக்கு எதிராகவோ வேறு எதிர்க்கு எதிராகவும் பேசும்போது கூட அவர் கூட யாரும் இல்லை. அதனால் அவரை விஜயை நீங்கள் ரஜினியை இந்த விதத்தில் கம்பேர் பண்ண முடியாது. பவன் கல்யாணோட பவரை பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அடி வாங்கி அவ்வளோ மிதி வாங்கி ஒரு இடத்துல இருந்து ஒரு மேலே வந்தது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க பேடி இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ பேர் நம்மக்கிட்ட இருக்காங்க, நம்ம அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னும் போது விஜயகாந்த் நம்ம எடுத்துக்காட்ட சொல்லுவோம், எம்ஜிஆர் சொல்லுவோம். அதுக்கப்புறம் விஜய் வராரு அப்படின்னும் போது நீங்கள் ரஜினி சாரே எடுத்துக்கிட்டா கூட அவரே வந்துட்டு வேணாம் இது செட் ஆகாதுன்னு போயிட்டார். அப்போது எவ்வளோ விஷயங்கள் வந்து விஜய் சார் நோட் பண்ணணுன்றது தான் முக்கியம். விஜயும் வந்துட்டு இப்போ 26 வந்து எதுவும் பண்ணலாம் மாட்டார். அவர் பாட்டுக்கு இருப்பார். இப்போ இருப்பார், ஒரு 2-3 சீட்டு ஜெயிக்கலாம், இல்லை 1-2 சேர்க்கலாம், 31 வரும். இப்படி ஒரு டைம் ஒன்று வரும், ஒரு கால அவகாசம் ஒன்று இருக்குல்ல, ஒரு 5-6 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சம்பவம் எங்கேயாவது ஒரு இடத்துல வரலாற்றில் ஒன்று நடக்குங்க. அந்த சம்பவத்தை இவர் பிடிச்சிக்கிட்டு அதை ஒரு சீன் கிரியேட் பண்ணுவார். அந்த சீனை கிரியேட் பண்ணி அதை தாண்டி அங்கேருந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு இவர் ஒன்று சிஎம்மாக வரலாம், இல்லை எதிர்கட்சி தலைவராக வரலாம், வாட் எவர் இட் இஸ். அப்படி ஒரு சம்பவத்துக்காக வரைக்கும் வெயிட் பண்ணுவாரே தவிர்த்து அதுக்கு முன்னாடி இவர் பரபரப்புறன்னு எந்த விதமான ஒரு சம்பவத்தையும் இவர் பண்ணிக்க மாட்டார். ஆக்சுவலி ஒரு படம் வந்தால் தான் ஹீரோ பற்றி பேசுவாங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்டு, இல்லை அவர் வந்து எங்கேயாவது ஒரு வெளியூர் போகிறாரு, இல்லை அவர் சொந்த வேலையாக வந்துட்டு அடிக்கடி போகக்கூடிய இமயமலைக்கு போகிறாரு அப்படின்னாவே வந்துட்டு அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நான் யாரை பற்றி பேசுகிறோன்னு தெரிஞ்சிருக்கோம். ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு, அவர் என்னெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு சொல்ல வராரு அவரோட செய்கை மூலமாக அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று பண்ணுவார். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் வேறு மாதிரி வரும். அது குறிப்பாக பார்க்கும்போது நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு அவங்க வருத்தப்பட்ட மாதிரி எங்கள் அப்பாவை வந்து சங்கின்னு சொல்லாதீங்க, அது சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருந்தார். அதுக்காக தான் அவர் சங்கின்னு சொல்கிறாங்கன்றதும் வந்து கருத்து தான். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இப்போ ரீசெண்டாக அந்த மக்களவைத் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பதவியேற்பு விழாவுக்கு வந்துட்டு ரஜினிக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. ரஜினிக்கு அழைப்பு விடுக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்காக ரஜினிக்கு அழைப்பு விடுக்க சொன்னதுனால அழைப்பு விட்டுருக்காங்க. இல்லை அது எனக்கு தெரியாது, பட் ஆனால் அழைப்பு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கே கலந்துக்கிட்டாரு, அவங்க ஃபேமிலியோடய கலந்துக்கிட்டாரு. இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே கன்னியாகுமரியில் வந்துட்டு இவர் தியானம் பண்ணும்போது, மோடி அவர்கள் தியானம் பண்ணும்போது அவர் அங்கே இமயமலையில் ஒரு ஃபோட்டோ போடுறாரு. இதுக்கும் கனெக்ட் இருக்குன்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு இது பண்ணும் போதும், ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு இமயமலைக்கு போகும்போதும் இது ஒரு காரணத்துக்காக தான் போகிறாருன்ற மாதிரி ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வாழ்த்து தெரிவித்ததில் ஒரு இது பண்ணாங்க. அவர் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் வாழ்த்து தெரிவித்தார். இவங்க வேணாம் அவங்க வேணாம்லாம் கிடையாது. திமுகவை தவிர்த்துட்டு மற்றவங்க வாழ்த்து தெரிவித்த மாதிரிலாம் அவர் தெரிவிக்கலை. எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவித்து தான் வந்து போனார். ஆனால் அதுலேயுமே வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவர் பாருங்கள் கரெக்டாக வந்து பண்ணுறாரு பாருங்கள், அதாவது பிஜேபி மட்டும் சொல்லிட்டா அவர் வந்து யாருன்னு தெரிஞ்சிருன்றக்காக பண்ணுறாரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி ரஜினிகாந்த் என்ன பண்ணாலும் அவங்க கூப்பிட்றாங்க போகிறாங்க. இப்போ ஒரு பிரதமர் வந்து பதவியேற்பு விழா பண்ணுறாங்க, அதுவும் வந்து பாஜக கவர்மெண்ட்டில் மோடி அவர்கள் அப்படின்னும் போது கொஞ்சம் விளம்பர பிரியர்னே எடுத்துக்கலாம். நிறைய இடங்களுக்கு வந்துட்டு அவர் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறது, பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய செய்கைகள் வந்து விளம்பர பிரியர்கள் மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் வந்துட்டு இல்லை சொல்கிறேங்க, ஏன்னா பாஜக அவர்களை சொல்லிட்டீங்கன்னு பதறிட்டேன். இல்லை இல்லை அப்படி கிடையாது, ரஜினி சார் இது விளம்புறாங்க அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த பாஜகவில் சரி ஓகே இவரை கூப்பிட்டு போனால், அதாவது பல ஸ்டார்ஸ் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இவங்களை பார்க்கும்போது இவங்க வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இப்போ ராமர் கோயிலே எடுத்துக்கோங்களேன், ரஜினிகாந்த் போனது வந்து அவரோட சொந்த விருப்பத்துக்காக போனார், ராமர் கோயில் நான் போய் பார்க்கணும் வைக்கின்றது. பிஜேபி அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அவரை வந்து ஒரு கேமராவில் காட்டும் போது அதை இன்னொரு 10 பேர் பார்ப்பாங்க, இன்னொரு 100 பேர் பார்ப்பாங்க, 1000 பேர் 1,00,000 பேர் பார்ப்பாங்க. ஸோ அதை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் பதவியேற்பு விழாவில் போய் கலந்துக்கிறதுனால வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெருமையாக ஓகே அப்படின்றது. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே போயிருக்காருன்றது அவருடைய அவங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க, போயிருக்காங்க. அதை தாண்டி வந்து தமிழகத்தில் இருந்து இன்னும் ரஜினிகாந்துக்கு அந்த பவர் எங்கே பார்த்தாலுமே அந்த இது இருக்குது. ஒரு பதவியேற்பு விழாவுக்கு வந்து மோடி அவர்கள் கூப்பிட்றாருன்ற மாதிரி தான் யோசிக்கணுமே தவிர,
அதை விட்டுட்டு இவர் எங்கே அங்கே போகிறாரு, இவர் எதுக்கு அங்கே போய் பண்ணுறாரு, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சாரு. உண்மைதான். இப்போ நீங்கள் சொன்னீங்க ராமர் கோயில் மேட்டர் கூட சொன்னீங்க, அவருடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கு போனார் அப்படின்றது ஓகே, பிஜேபி அதை வேற மாதிரி பயன்படுத்திட்டாங்கன்றது ஓகே, வேற மாதிரி பயன்படுத்திப்பாங்கன்னு ரஜினி அவர்களுக்கு தெரிஞ்சும் தானே போயிருக்கிறாங்க. அப்போ இப்படி பயன்படுத்திட்டோம்னு தன்னை விட்டுட்டு ஓகேன்னு சொல்லி போகிறதுங்கிறது தான் மக்கள் கொஞ்சம் குழம்புறாங்க. ஏன் இப்படி இருக்காரு தலைவர் அப்படின்னு. ஏன்னா நம்ம தலைவர்னு வேறு ஒரு சொல்லி மக்கள் பழகிட்டாங்க. நான் இல்லை, மக்கள் பழகிட்டாங்கன்னும் போது நாம் தலைவராக பார்க்குற ஒருத்தர் வந்துட்டு ஏன் இப்படிப்பட்ட வரலாற்று பிழை மிக்க சம்பவங்கள் எல்லாம் போய் தலையை காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு வருத்தம் வந்துட்டு அவருடைய ரசிகர்களுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் பாவம் ரசிகர்கள் வந்துட்டு ஒரு கட்டத்தை தாண்டி 60-70 சீனியர் சிட்டிசனாகவே மாறிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு 96லேருந்தே அவர் வருவார்னு எதிர்பார்த்த ஒரு கூட்டம், ஒரு வட்டம் கிடைக்கும், ஒரு மாவட்டம் கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னும் போது இந்த வடை அப்படின்னு சொல்லி மசாலோட தான் ஏங்கிற ரேஞ்சுக்கு ஒரு வடை கொடுத்தது வந்துட்டு அவருடைய ரசிகர்களுக்கு சின்ன ஒரு வருத்தம் தான். அந்த சின்ன வருத்தம் தான் இந்த ராமர் கோயிலில் வந்துட்டு இன்னொரு பெரிய வருத்தமாக போய் வருத்தத்தின் மேலே வருத்தமாக இருக்கிறதுனால தான் இப்போ அவர் மறுபடியும் அந்த ஆட்சிக்கு வராங்க இல்லையா, அங்கே போய் பதவியேற்பில் வந்துட்டு போய் உட்காரும் போது என்ன தலைவா வெளியில் வான்னு ஒருத்தர் கதனார் தெரியுமா, அந்த மாதிரி மேடையை விட்டு இறங்கி வான்னு சொல்லி கத்தாத குறையா மக்கள் கொஞ்சம் வருத்தப்படுறாங்களே தவிர்த்து அவரை குறையெல்லாம் யாருமே சொல்லலை. இல்லைங்க, இப்போ நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் தைரியமாக அரசியல் பேசுவாரா அப்படின்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு விழா மேடையில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவர் பேசினார். அதாவது அந்த டைமில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பீக்கில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் முதலமைச்சராக பதவியேற்காரு. ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் பதவியேற்கிறார். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு 2 வருஷம் தாங்குவாரா இல்லை 1 வருஷம் தாங்குவாரா 6 மாதம் தாங்குவாரான்னு நினச்சோம், பட் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அந்த டைமில் அப்போ இருக்கக்கூடிய சிஎம்ஐ பற்றி பேசினது ரஜினிகாந்த் தான். அதே மாதிரி ஒரு பழைய சம்பவம் ஒன்று இருக்குது. இந்த ஆட்சி இவங்க கிட்ட போச்சுன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னவரும் அவர் தான். நிறைய படங்களும் பார்த்துருப்பீங்க, நேரடியாக ஒரு கட்சியை ஒரு ஆளை எதிர்த்த மாதிரியே படங்களும் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு அரசியலில் ஒரு பண்ண விஷயங்கள் தான். லாஸ்ட்டாக அவர் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம அரசியலுக்குள்ளே போகும்போது நிறையா விஷயங்கள் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரெஸ் மீட்டு ஏதோ ஒரு விஷயம் எங்கேயாவது இப்போ ஒரு விமான நிலையத்துக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு விஜய் சாரை தான் வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னா விஜய் நடந்து வராரு போகிறாரு அப்படின்னும் போது ஒரு மாஸ்கை மாட்டு ஒரு பாட்டு போயிடுறாரு. ஆனால் ரஜினி எப்போவுமே விமான நிலையத்துக்கு உள்ளே போகும்போது வெளியே வரும்போதோ ப்ரெஸ் இருந்தாங்கன்னா வந்து பேசிட்டு தான் போகிறாங்க. வெயிட் பண்ணுவார், ப்ரெஸ் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவார், ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் இறங்கி வந்து பேசிட்டு போவார். அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படி இல்லை. நான் சொன்ன அந்த கான்செப்டே நீங்கள் மாற்றிட்டீங்க. பார்த்தீங்களா, நீங்கள் என்ன சொன்னீங்க, விஜய் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, மாஸ்க் போட்டு போயிடுவார். நீங்கள் ரஜினி அவர்கள் வர்றது மட்டும் எந்நேரமும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ப்ரெஸ் வரல, அப்புறம் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் இறங்கி போகிறதுனால கூட எல்லா இடத்துலையும் பேசுகிற மாதிரியான சூழல் வந்திருக்கலாம்ல. சொல்கிறது தமிழ் சொல்கிறது ரஜினிகாந்தே வந்துட்டு கூப்பிட்டுருக்கட்டும், ப்ரெஸ்லாம் வந்துருங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசணும்ல. என்னென்ன கேள்வி கேட்பாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல. இப்போ ஒன்றும் இல்லை, இளையராஜாவுக்கும் அந்த காப்பிரைட் இஷ்யூவை பற்றி அவங்க கேட்குறாங்க. அதையும் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க கேட்க தான் செய்கிறாங்க. சில கேள்வியை தவிர்த்து சில கேள்வி பதில் சொல்லிட்டு தான் போகிறாரு. ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் கண்டென்ட்டாக மாறுது. எப்போ நான் ஒரு கட்டத்தில் வந்து அரசியல் ரொம்ப தீவிரமாக இறங்கும்போது சில கேள்விகள் கேட்கும்போது அவர் கொஞ்சம் கோவப்பட்டு எமோஷனலாக பேசினார். அதனால சில இடங்களில் வந்துட்டு அவர் தவிர்த்துட்டு வந்துட்டு இருந்தார். பட் ரீசெண்ட் டேஸில் என்னை பொறுத்த வரைக்கும் இறங்கி பேசுகிறார். இப்போ ஆப்வியஸ்லி வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காரு, ஆனால் தமிழக வாழ்த்து கழகமாக மாறிடுச்சு. ஏன்னா குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு இந்த மாதிரி வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்த்து, இல்லை இந்த ஒரு பிரச்சனை அப்படி நடந்திருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு கண்டனம், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இதுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு, வெறும் ட்விட்டர் அலைஸ் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு டாக் இருக்கு. அதில் குறிப்பாக அந்த ப்ரெஸ் மீட்டை சொல்கிறாங்க. ஒரு விமான நிலையத்துக்கு போகிறாரு வராரு, படம் நடிங்க ஓகே, ஆனால் வந்து நீங்கள் வந்து டிவியில் போடும்போது கூட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தானே போடுறீங்க. அப்படின்னும் போது ஒரு அரசியல் கட்சியிலேருந்து போகிறீங்க, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, மக்களவை தேர்தல் இப்படி ஆயிருக்குது, இதெல்லாம் ஆயிருக்குது, இதுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போகலாமே, அதுக்கு வந்து ப்ரெஸ் பீப்புளுக்கு வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு அனுமதி கொடுக்கலாமே, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற டாக்கும் இருக்க தான் செய்யுது. இப்போ நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் வந்துட்டு இப்போ கை காட்டுறாரு, இது பண்ணுறாரு, ரஜினி அவர்களும் அதை பண்ணுறாரு. ரஜினி அவர்கள் ரொம்ப காலமாகவே அதை பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போ வரைக்கும் மக்களோட மக்களாக வந்து இருந்தே இருக்காரு. இன்னொன்று, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இறங்கி மக்கள் கிட்ட வந்து பேசுகிறவங்கள தான் பிடிக்கும். எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு ஒரு வயசான பாட்டிகள் முத்தம் கொடுத்த ஃபோட்டோ இப்பவும் பார்த்துட்ருக்கோம். அந்த ஒரு ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேரை வந்து அவர் பின்னாடி வர வச்சிச்சு. எவ்வளோ எளிமையான மனுஷனாக இருக்கார். அதை பாரு, அந்த பாட்டிக்கு அழகாக முத்தம் கொடுத்துட்டு அவர் கையில் காசு கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்ற அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இவர் எளிமையான போய் அணுகக்கூடியவர், இவரை போய் ஈஸியாக பார்த்துடலாம் அப்படின்ட்டு. பட் அந்த பிம்பம் வந்து ரஜினிகிட்ட வந்துச்சு. ரஜினியை பார்க்க முடியுமா, அவர் சிஎம்னா பண்ண முடியுமான்னு எனக்கு தெரிஞ்ச அந்த டாக் அப்படியே மாறி விஜய்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்துட்டு இறங்கி ஒரு பொதுக்கூட மேட்டை இதெல்லாம் பேச ஆரம்பிக்கலை. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா இவர் வாழ்த்து தெரிவிக்கிறது இதுலேயே போயிட்டுருக்கே.
எப்போ கருத்து சொல்ல போறாரு? வருவார் 26 தானே வரேன்னாரு. அவர் என்ன வரேன்னு சொல்லிட்டு ரசிகர்களை ஏமாத்திட்டு எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டாரு. வரேன்னு சொன்னாரு, சொல்லப்போனால் சொல்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா வந்துட்டாரு. எல்லாம் பேசும்போது கம்பேர் பண்ணி ஏதாவது சொன்னா இல்லை, நான் இப்போ யாரையாவது சொன்னேன்னா உங்களுக்கு ஏன் அப்படி குறுன்னு ஆகுது? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் உங்களை வந்துட்டு பாதிச்சிருக்கு. நான் என்ன சொன்னேன், இப்போ வந்துட்டு நானே என்ன எதிர்பார்த்தேன்னா 31 அரசியலில் தான், லைக் 31 தான் அவர் வருவார்னு நினச்சேன். 26 வருவாருங்கிறது ஷாக்கு. சொன்ன மனுஷன் சொன்ன வார்த்தையை முன்கூட்டியே காப்பாற்றி வந்துட்டார்ல. 26 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது வரைக்கும் ஒரு ட்விட்டர்லேயே வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கட்டுமே. அவர் 2 படத்தை முடிக்கட்டும், முடிகிற வரைக்கும் ஒரு டைம் கொடுங்க. முடிச்சிட்டதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் டைம் கொடுங்கன்ற கேட்குறக்கு அதான் எனக்கு சிக்கலாக இருக்குது. டைம் கொடுங்கன்னா எதுக்கு டைம் எதுக்கு யோசிக்கிறாரு? யோசிக்கல, படத்தை முடிச்சுட்டு அவர் என்ன சொன்னார், இந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு படம், அந்த படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபுல் டைம் அரசியலாக இருக்குவார், அதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதில் எனக்கு ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்குன்னு வைங்களா. அவர் நடிப்பாருன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன், ஆனால் தெரியல. சரி ஓகே, வெளியில் வந்துடுறாருன்னு வச்சுப்போமே. வந்துட்டதுக்கப்புறம் முழு நேரம் அரசியல்வாதி ஆனதுக்கப்புறம் அவர் பேசட்டும். அதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக புஷி ஆனந்தை வச்சு வேவு பார்த்துட்டு இருக்காரு. புஷி ஆனந்தை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஐயோ கட்சி வந்துட்டு இவங்க கையில் மாட்டிக்கிச்சான்னு நம்ம நினைக்கிறோம். விஜயனுடைய பார்வையில் யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு வருஷம் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அது வரைக்கும் புஷி ஆனந்தை விட்டு வேவு பார்ப்போம். இவர் என்னென்ன தப்பு பண்ணுறாரு, என்னென்ன நடக்குது, இவருக்கு மக்கள் என்னென்ன கிரிட்டிசிசம் என்னென்ன கருத்தெல்லாம் வைக்கிறாங்களோ அப்படியே நான் உள்ள வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அந்த தப்பை நம்ம பண்ணாமல் தெளிவாக போயிடலாங்கிற மாதிரியான ஒரு பார்வை விஜய் ஆனந்த் எங்கே போகிறப்ப. அதுக்கப்புறம் அவர் எங்கே போகிறாரோ யாரும் தெரியும். ஏற்கனவே அப்பா எங்கே போனார் அந்த மாதிரி சொல்லி இல்லை, எதுவும் நடக்கலாங்க. அரசியலில் வந்துட்டு புஷி ஆனந்த் அவர்கள் எப்படி அப்படியே வாழ்த்திட்டே போயிட்டு கடைசியில் ஒரு குத்துறீங்க. இல்லை, உண்மையை பேசுறது மட்டும் தான் எனக்கு வரும். நான் என்ன பண்ணுறது, அது இந்த மாதிரி வரலாற்றில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்குல்ல. புஷி ஆனந்த் வச்சு அவர் வேவு பார்த்துட்டு இருக்காரு, அது எங்கே வரைக்கும் போகுதுன்னு பார்ப்பாரு. 26 அரசியலில் வந்துட்டு புஷி ஆனந்தை கொண்டே ஒரு ஏதாவது மைனஸ் வருது அப்படின்னா வெளியேற்றிடுவார். ஏன்னா இப்போ பாருங்களேன், துணை முதலமைச்சர் புஷி ஆனந்த்னு சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்குது நமக்கு. அதே மாதிரி வந்துட்டு தங்கத்தேரெல்லாம் 22ஆம் தேதி பர்த்டேவா, இப்போவே ஒரு தங்கத்தேர் இழுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்னு நமக்கு தெரியல. ஆனால் இவங்க பண்ணுற அரசியல் வந்துட்டு பழைய அரசியல். இது விஜய் வந்துட்டு வேவு பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலையம் தான் நினைக்கிறேன். விஜய் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் எந்த அளவுக்கு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு, புஷி ஆனந்த் எந்த அளவுக்கு வந்து தளபதியோட ஒரு பக்தராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஒன்று படிக்கிறாரு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 10 பேரை படிக்கிறாரு. அப்போ வந்து விஜய்னு ஒரு பேர் வருது. அதை விஜய்ன்றதை சொல்லாமல் தளபதி அப்படிங்கிறாரு. என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லலாம் சொல்லுவாங்கல்ல, புருஷன் பேர்லாம் சொல்ல மாட்டோம்பான்னு பல பாட்டியெல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி விஜய்னு சொன்னா என்னங்க, அது எனக்கு தளபதி இல்லை. இது லேட்டஸ்ட்டாக கூட இன்னொன்று சொல்லலாம், அதாவது ஏதாவது கொடுத்தா உரி அந்த மாதிரி அவ்வளோ தூரம் வந்து போகும்போது தான் நமக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்கிற அந்த பயமும் பதட்டமும் எனக்கு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் அதை வேடிக்கை தான் பார்த்துருக்காரு. போகிற வரைக்கும் போட்டோம், கைது என் கையில் தான் இருக்குது, எப்பயாவது தேவைப்பட சரக்குன்னு கையில் எடுத்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கணுன்ற பார்வையில் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விஜயை நான் பிரசாந்த் கிஷோர் உங்கள்கிட்ட பார்க்குறேன். ஏன்னா விஜயை வந்துட்டு நான் அனலைஸ் பண்ணி வச்ச வரைக்கும் அவர் புத்திசாலிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் தான் எனக்கு உண்டு. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் வந்துட்டு ஆழம் பார்க்குற ஒரு வெள்ளோட்டம் தெளிவாக வந்துடுவார். ஏன்னா அவர் தேவையான இடங்களுக்கு கருத்துன்றதை வந்துட்டு ஒரு வாழ்த்து. இப்போ நீங்கள் இப்போ இந்த குவைத் மேட்டரில் கூட 40 பேர் இறந்துட்டாங்கன்னு போது டக்குன்னு அதுக்கு வந்து முன்கூட்டியே வந்து அதை வந்துட்டு ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதா இருக்கட்டும், சில முக்கியமான விஷயங்களை டக்குன்னு அவர் சொல்லிடுறாரு. டக்குன்னு சொல்லலைங்க, சூஸ் பண்ணி சொல்கிறாரு. இல்லை, சூஸ் பண்ணிங்கிறது இல்லை, நீங்கள் டிமானிட்டைசேஷன் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வரைக்கும் டிமானிட்டைசேஷன் வந்த உடனே அது சரியில்லைங்கிறத ரொம்ப சூசகமாக சொன்ன ஒரே நடிகர் விஜய் தான். ரஜினிலேருந்து கமல்லேருந்து அடித்த சொம்பு இருக்குது தெரியுமா? எதை வச்சு சொல்கிறீங்க? ஆமாம், அவர் வந்துட்டு நின்று ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான், மக்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு, ஆனால் நிறைய ஏழைகள் பாதிச்சிருக்காங்க, நிறைய குழந்தைகள் வந்துட்டு பால் டப்பா கூட வாங்க முடியாமல் ஏடிஎம் வெளியில் நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம் நிறைய இடங்களில் ஒரு பதிவு பண்ணிட்டு வருவார். அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, பிளாக் ஷர்ட் போட்டு அவர் பேசுவார். அதே தாங்க இப்போ எதிர்பார்க்குறோம். வருவாருங்க. இருக்கக்கூடிய விஜய் தாங்க எதிர்பார்க்க. அரசியலுக்கு வரமாட்டேன், நான் வந்து அரசியலுக்கு வரப்போறேன்றதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஒரு வீடியோ போட்டார் இல்லையா, செம்ம வைரல், படு வைரல். அது அந்த பீட்டா அப்படிங்கிறது அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது விசில் பறக்குது. ஒரு காலத்தில் இலங்கை தமிழர்கள்லாம் பேசும்போது அவர் மேடையில் பேசும்போது சார் இப்படிலாம் பேசுவாரா, தமிழன் படத்தை அப்படியே கண்மாடி பார்த்த மாதிரி இருக்கு. அந்த மீனவன் அந்த விஷயங்கள்லாம் பேசும்போது சர்க்கார் வரைக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. நான் சொல்றது படங்களை தாண்டி சொல்கிறேன். ஏன்னா படங்களில் வந்து அரசியல் பேச ஓகே, ரியல் லைஃப்பில் பேசிகிட்டு இருந்த விஜய் தான் இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்து பொறுமையாக பண்ணுவோம் அப்படின்னும் போது தான் கொஞ்சம் இல்லை அப்படி இல்லைங்க. அவருக்கு தலைவரெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா?
இருக்கிற 2 படம் அவரை நம்பி ஒரு 2 பிராண்டு பல 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அதான் மெர்சல் காட்டினாருங்க. ஆமாம், மெர்சல் காட்டினாருங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு அவருக்கு எங்கேயாவது மெர்சல் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு நிறுவனம் அவரை கொண்டு லாஸ் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் தானே. இப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த சந்திரபிரகாஷ் ஜெயின் அவர் தான் 40 கோடி 50 கோடி லாஸு, ஏதோ அழகாக மார்வாடியாக இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்துட்டாரு. வேறு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு சூசைட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு உயிர் வந்துட்டு விஜய் கொண்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு நிலை ஒன்று இருக்குல்ல, அதனால தான் ரொம்ப அமைதியாக இருக்காரு. ஒன்ஸ் இந்த 2 படமும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த அனுப்பிட்டா நீங்கள் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு அரசியலுக்கு வராமே இவ்வளோ விஷயங்களை பேசினவர், அரசியலுக்கு வந்துட்டு பேசாமல் இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பேசுவார். நீங்கள் ரஜினியை பற்றி சொல்லும்போது கூட சொன்னீங்க 96லேயே வந்துட்டு இந்த ஆட்சி திரும்ப வந்தால் கஷ்டம் அப்படின்னு சொன்னாருன்னு. ஏன் பேசினார்? எந்த தைரியத்தில் வந்துட்டு ஜெயலலிதா பார்த்து ரஜினியால் பேச முடிச்சுன்னா, கூட இருந்தது கலைஞர். புரியுதுங்களா? ஆனால் விஜய் பீட்டாக்கு எதிராகவோ வேறு எதற்கு எதிராகவும் பேசும்போது கூட அவர் கூட யாரும் இல்லை. அதனால் அவரை விஜயை நீங்கள் ரஜினியை இந்த இதில் கம்பேர் பண்ண முடியாது. ரஜினி ஜெயலலிதாவை எதிர்க்கும் போது கூட இருந்தது கலைஞர். நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எடப்பாடி எதிர்க்கும் போது ஒரு கலைஞரும் தேவையில்லை, யாராவது ஜெயலலிதாவும் தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தானே அப்படிங்கிற பார்வையில் கூட பேசியிருக்கலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நாளைக்கு மோடியே வருவார் எனக்குங்கிற அந்த புரிதலில் கூட பேசியிருக்கலாம். ஆனால் ஜெயலலிதா சொல்லிடுவீங்கல்ல, ஏதாவது பிரச்சனை மோடி வருவார். ஆமாம், ஏங்க ரஜினி கொண்டு மோடி வரமாட்டாருன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்னங்க அவர்ல மாமா மச்சான் இல்லை எப்படிங்க? அதையும் தாண்டி புனிதமானது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நிச்சயமா வருவார் அவரு. அதனால வந்துட்டு அந்த தைரியத்தில் ஒரு அசால்ட்டாக பேசுவாருங்க அவரு. நீங்கள் வந்துட்டு எடப்பாடியான்னு நீங்கள் கேட்டிங்கல்ல, எடப்பாடி அவர்கள் பவர்ஃபுல்லாகவே இருந்துட்டு போட்டோம். சமீபத்தில் வந்துட்டு சந்திரபாபு நாயுடு வந்துட்டு பதவி ஏற்றாரு. ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடியும் ஈக்குவல் தானே, 2 பேரும் ஈக்குவல் தானே. ஒரு மேடையில் உட்கார வைக்கிறீங்கல்ல, ரஜினிகாந்த் உட்காந்துருக்காரு, அந்த பக்கம் பாலகிருஷ்ணன் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் சிரஞ்சீவி, நடுவில் ஒரு சீட்டு காலியாக இருக்குது. அந்த சீட்டில் ரஜினியுடைய மனைவிக்கு தான் கொடுத்தாங்களே தவிர்த்து ஓபிஎஸ்ஸை பின்னாடி உட்கார வச்சு அவர் பாவம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு பின்னாடி. அவர் கஷ்டம் அவருக்கு தாங்க தெரியும். அவர் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல மேடையில் உட்கார வச்சதுனால அவருடைய எங்கி பார்த்துட்டு இருக்காரு. பின்னாடி சீட்டுங்க, 2 பேரும் சேமா இருந்தவர் இல்லை அவரு. அவரை கொண்டுட்டு வந்து நீங்கள் முன்னாடி தான் உட்காரிக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி லதா ரஜினிகாந்த் ஏதாவது பதவியில் இருந்தாங்களா? இல்லை அவங்க செலிபிரிட்டியா? ஒரு செலிபிரிட்டினுடைய மனைவி. பட் ஓபிஎஸ் அப்படி இல்லைல்ல, நாட்டு மக்களுக்காக வேலை செஞ்சவர்ல, அவரை நீங்கள் கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சிங்களா? அப்போ புரியுது அவங்களுக்கு. இப்போ எடப்பாடியையும் ஓபிஎஸையும் இந்த சொசைட்டி இந்த சமூகம் எந்த அளவுக்கு பார்க்குது அப்படின்னு. ரஜினியையும் ரஜினி மனைவியும் ஏன் முன்னாடி உட்கார வைக்குது அப்படின்னா, மோடியே சொல்லுவார் வா ஏ பைட்டோ அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவார், அந்த அம்மா பின்னாடி அமிச்சோம் அப்படின்னா. அப்போ ரஜினிக்கு ஏதாவதுன்னா மோடி அவர்கள் வருவார். அதனால தான் ஒரு தைரியமாக பேசுகிறாருன்னு சொல்ல வந்தேன். ஆனால் விஜய்க்கு ஒன்றுன்னா மோடியெல்லாம் வரமாட்டார். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு ஒன்றுனா சீமான் மட்டும்தான் வந்திருக்கிறாரு. அதுவும் 2 பேருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அவர் குரல் கொடுத்துட்ருக்காரு தவிர்த்து, அதை தவிர்த்து விஜய்க்கு யாராவது குரல் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் எதுவும் கொடுக்கலங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன் ப்ரோ. இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன், நாங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன். அதாவது இது வரைக்கும் இவ்வளோ பாசிட்டிவாக யாருக்காகவும் நீங்கள் பேசினது இல்லை. நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி ரஜினி சாரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லா விஷயத்துலையுமே அவர் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. அதில் என்னென்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். என்னென்னா இப்போ இன்றைக்கி பக்கத்தில் ஒரு ஸ்டேட்டில் பார்த்துருப்பீங்க, பவன் கல்யாணோட பவரை பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அடி வாங்கி அவ்வளோ மிதி வாங்கி ஒரு இடத்துல இருந்து ஒரு மேலே வந்தது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க பேர் இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ பேர் நம்மக்கிட்ட இருக்காங்க, நம்ம அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னும் போது விஜயகாந்த் நம்ம எடுத்துக்காட்ட சொல்லுவோம், எம்ஜிஆரை சொல்லுவோம். எம்ஜிஆரை பார்க்கும்போது அந்த களப்பணி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதிமுக, அதுக்கப்புறம் முதலமைச்சர், அது ஒரு பெரிய ஒரு சரித்திரமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் அவர்கள், விஜயகாந்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கோடான கூடிய ரசிகர்கள் தான் அவருக்கு தொண்டர்களாக மாறுறாங்க, ஓட்டு விழுகுது, அவரும் வந்து எதிர்கட்சியில் உட்கார்றாரு, நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ அதிமுக கூட்டணி அது இதுன்னு வச்சு கடைசியில் வந்துட்டு அது ஒரு கட்சியாக ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு விஜயகாந்த் ஒரு அரசியல்வாதி, நல்ல அரசியல்வாதி, நல்ல கேள்வி கேட்கக்கூடியவர், நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடியவர்ன்ற பேர் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க, எங்கே போனாங்க? ஒரு சில பேர் வரவே இல்லை. அதான் வந்தாங்க, வரல, நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் விஜய் வராரு அப்படின்னும் போது நீங்கள் ரஜினி சாரே எடுத்துக்கிட்டா கூட அவரே வந்துட்டு வேணாம் இது செட் ஆகாதுன்னு போயிட்டார். அப்போது எவ்வளோ விஷயங்கள் வந்து விஜய் சார் நோட் பண்ணணுன்றது தான் முக்கியம். அதை வந்து அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண், ஏன்னா அவருக்கு நடக்காத சர்ச்சை கிடையாது. அவர் சினிமாவில் இருக்கிற மாதிரியே வந்துட்டு இங்கே நினச்சிக்கிட்டு அவர் இந்த காரில் போனது, பேசின விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தார். ஒரு நல்ல ஒரு டாக் ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா அப்படின்னா, நம்ம ஒரு அரசியல்வாதியாக இருக்கோம் அப்படின்னா டெய்லி நம்மளை பற்றின ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். கவுனம் நிறைய படங்களில் சொல்லியிருப்பார், ஏதாவது பற்றி நம்மளை பற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போதான் வந்து மக்கள் மறக்க மாட்டாங்க, அந்த மூஞ்சியை ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பவன் கல்யாண் அங்கே பண்ணார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும், ஒரு சர்ச்சை இருக்கும், ஒரு விஷயத்துக்கு கருத்து சொல்லுவார், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார். விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்டாக, ஓகே, மெதுவாக, பொறுமையாக, நீங்கள் சொன்ன மாதிரி வெளில ஓட்டம்னு சொன்னீங்க, 2 வருஷங்கிறது ரொம்ப பெரிய, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப காலங்கள் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான். 2 வருஷத்தில் வந்து இப்படின்றதுக்குள்ள அடுத்த ஒரு படம் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது வந்துடும்.
அப்படின்னும் போது இந்த 2 வருஷத்துக்குள்ள அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு, என்ன விஷயங்கள்லாம் பண்றாருன்றதான் இங்கே டாக்காக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவிச்சது நம்ம கண்டென்ட்டை மாற்றுறோம். இப்போ விசிகாவுக்கு தெரிவிச்சிருக்காரு, இவர் வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு தெரிவிச்சிருக்காரு, அப்போ கூட்டணி அமைக்க போறாரா, அதை பண்ண இவ்வளோ டாக் பேசும்போது விஜய் அவர்கள் அதை பற்றி ஏதாவது பேசியிருந்தா இப்படி இருந்திருக்கும். அதுதான் இங்கே டாக்காக இருக்குது. இப்போ ஒரு படம் வருது அப்படின்னும் போது ஒரு ஆடியோ லான்ச் ஏன் வைக்கிறாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பேசுகிறாரு. இப்போ சன் டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்லேயே பாதிக்காக சம்பாரிச்சிருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஸ்பீச்சே அவ்வளோ தூரம் போகக்கூடியது, அவ்வளோ தூரம் அவருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது. அப்போ ஒரு நல்ல ஸ்பீச் இருக்குது, நல்ல பவர்ஃபுல்லான இது இருக்குது. ஸோ 2 வருஷங்கிறது ரொம்ப தூரம்னால ரொம்ப கம்மியான காலம் தான். ஸோ இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ விஷயங்கள் தப்பாக நடந்திருக்கு, நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அதி புத்திசாலி தான் விஜய். அதெல்லாம் பார்த்த விஜய்க்கு வந்து இப்போ வந்து அதை கரெக்டாக அப்ளை பண்ணி இந்த 2 இயர்ஸ்க்குள்ளே பண்ணார் அப்படின்னா 2026 ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல வந்து விஜய் இருப்பார் அப்படிங்கிறதான் வந்து நிதர்சனம். ஏன்னா அவர் வந்த அந்த வாழ்க்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்காரு, நிறைய விஷயங்கள் நல்லதும் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ ரீசெண்டாக அவர் பண்ணக்கூடிய எல்லாமே வந்துட்டு நிறைய பிளானோட தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த ஸ்பீடு பத்தாது. நம்ம தமிழக அரசியலுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் வேணும். ஸோ அதை வந்து சீக்கிரம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் சார் தான் வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள்னும் போது அவர் பண்ண விஷயங்களில் கொஞ்சமாச்சும் வந்து நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து வர முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து எம்ஜிஆர் சொன்னதில் வந்துட்டு இந்த உணவு கொடுக்குறது, இலவசங்கள் கொடுக்குறது, நிறைய ஏழை மக்களை வந்துட்டு அந்த ஏழை மக்கள்ன்ற அந்த விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மாற்ற நினச்சவர் விஜயகாந்த் பண்ணார். அதை தாண்டி இங்கே என்ன தேவைப்படுது, என்ன தேவை இருக்குன்றதை விஜய் அவர்கள் சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த கூட்டணி கிட்டலாம் அப்புறம் பேசிக்கலாம். இல்லை ஒன்று நீங்கள் ஒன்று அழகாக சொன்னீங்க, பவன் கல்யாணோட விஜய் வச்சு சொன்னீங்க இல்லையா. இப்போது பவன் வந்துட்டு ஒரு ஸ்டண்ட் பண்ணார்ல, அவர் 10 வருஷமாக அரசியலில் இருக்காருங்க. அவர் ஏன் இந்த முறை ஜெயிச்சார் அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு வந்துட்டு ஒய்எஸ்ஆர் மகன் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வைக்கும் போது இவர் ஒரு ஸ்டண்ட் பண்ணார்ல, அதை இவர் கிரியேட் பண்ணல, அந்த சம்பவத்தை இவர் கிரியேட் பண்ணல. அப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அதை இவர் ஸ்டண்ட்டாக மாற்றி ஒரு ஹீரோயிசம் காட்டினார்ல, அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம், அதாவது வந்துட்டு சந்திரபாபு நாயுடுனுடைய கட்சி வெற்றிக்கே மிகப்பெரிய காரணம் ஜனசேனா பார்ட்டியில் இவர் பண்ண இந்த சேட்டை தான். அது வந்துட்டு பயங்கரமாக பூம் ஆச்சுல்ல. அதே மாதிரி விஜயம் வந்துட்டு இப்போ 26 வந்து எதுவும் பண்ணலாம் மாட்டார். அவர் பாட்டுக்கு இருப்பார், இப்போ இருப்பார், ஒரு 2-3 சீட்டு ஜெயிக்கலாம், இல்லை 1-2 சேர்க்கலாம், அப்புறம் 31 வரும். இப்படி ஒரு டைம் ஒன்று வரும், ஒரு கால அவகாசம் ஒன்று இருக்குல்ல, ஒரு 5-6 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சம்பவம் எங்கேயாவது ஒரு இடத்துல வரலாற்றில் ஒன்று நடக்குங்க, அந்த சம்பவத்தை இவர் பிடிச்சிக்கிட்டு அதை ஒரு சீன் கிரியேட் பண்ணுவார். அந்த சீனை கிரியேட் பண்ணி அதை தாண்டி அங்கேருந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு இவர் ஒன்று சிஎம்மாக வரலாம், இல்லை எதிர்கட்சி தலைவராக வரலாம், வாட் எவர் இட் இஸ். அப்படி ஒரு சம்பவத்துக்காக வரைக்கும் வெயிட் பண்ணுவாரே தவிர்த்து அதுக்கு முன்னாடி இவர் பரபரப்பரன்னு எந்த விதமான ஒரு சம்பவத்தையும் இவர் பண்ணிக்க மாட்டாருங்கிறது என்னோட ஒரு புரியும். பட் நல்ல ஆட்களை கட்சியில் சேர்த்துக்கிறது மட்டும் நல்லது. அதை மட்டும் இது ஆக்சுவலி வந்து பார்த்துங்க விஜய் அவர்களே, இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வந்து உங்களுக்கு வேலை கேட்குறாரு. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.